ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நான் உங்கள் ஷெஃப் சுதாகர் பேசுகிறேன். ஃபஸ்ட் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ், ஷேரு, கமெண்ட்டு, ஃபாலோஸ் இதெல்லாம் தான் நான் நிறைய வீடியோ போடணுன்னு ஒரு மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக நான் எதாவது பண்ணணும். இவ்வளோ நாள் வந்து நான் போட்ட வீடியோ எல்லாமே நான் எதாவது குக் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு ஃபயர் அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஷோவாகவே அதை நான் பண்ணிட்டேன். ஆனால் அப்கமிங் வர டேஸில் உங்களுக்கு எதாவது யூஸ் ஆகுற மாதிரி நான் எதாவது வீடியோ போடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய டிஷ்ஷஸ் வீடியோஸ்லாம் போடலான்னு சொல்லி நான் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய. பட் எனக்கு டைம் இல்லாத என்னால் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அப்கமிங் டேஸில் நான் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட் எனக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நாளில் என்னோடய கிச்சன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் இல்லாதனால நான் மட்டுமே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஃபேமிலியில். ஸோ அதனால் வேலைக்கும் போகணும், வீட்லேயும் பார்க்கணும், எல்லாமே பண்ணணுன்றதுனால எனக்கு டைம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதோடைய ஸ்டார்டிங் வீடியோவை நான் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் உங்களுடைய ஃபேஸை ஷோ பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்கு வருவோமா? நம்ம எல்லாரோடைய வீட்லேயும் யாரோ ஒருத்தர் ரொம்ப ஒல்லியாக எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடம்பே ஏறாது, ஒரு மாதிரி லீனாகவே இருப்பாங்க, சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருப்பாங்க. சரி, அவங்க எல்லாம் ஒரு உடம்பு பூஸ்டப் பண்ணுறதுக்காக, சுறுசுறுப்பாகிறதுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால நான் அந்த வீடியோ சூஸ் பண்ணேன். ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங் மேரேஜ் அப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகிட்டாங்க. ப்ளட் கண்டென்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த ஜூஸை நான் டெய்லி கொடுக்கும்போது டெய்லின்றதை விட ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் தரும். ஒரு 10 பாதாம், 10 உலர் திராட்சை கருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 அத்திப்பழம் ட்ரை ஃபிக் அது எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 to 6 பெருச்சம்பழம். நைட்டு தூங்க போகும்போது இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் தண்ணியில் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்படியே ஃபுல்லாக அந்த தண்ணியோடு ஊற்றிடுங்க. போட்டுட்டு அது கூட ஒரு 2 வாழைப்பழம், செவ்வாழை இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பனானா எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட் தான், பட் செவ்வாழை ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பனானா போட்டுட்டு அதுக்குள்ள 2 to 3 ஸ்பூன் தேன். ஏன்னா நம்ம சுகர் தான் சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் இந்த சம்மருக்காக நான் ஒரு 4 to 5 ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணும்னா தேவையில்லை. ஓகே, அவ்வளோதான். அப்படியே ஃபஸ்ட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பால் ஊற்றிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா சரியாக அரையாது. அதனால் ஃபஸ்ட்டு இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டெய்லி கேட்பாங்க. கடையில் இருக்கிற கண்ட பொருள் ஜூஸ் அதுன்னு சொல்லி வாங்கி கொடுக்குற இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பிரெயினும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.